மக்களே, விழுப்புரத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. நீங்க எல்லாரும் அத பார்த்திருப்பீங்க. நியூஸ்லயும், நியூஸ் பேப்பர்லயும், இல்ல யூடியூப்லயும் கூட ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது அந்த வீடியோவ நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது ஒரு பாலியல் வன்புணர்வு எந்த மாதிரியான குழந்தைகளுக்குன்னா, 2 சின்ன சின்ன 8 வயது ஒண்ணு, 6 வயது ஒண்ணு. அந்த மாரி 2 சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நடந்திருக்கு. மக்களே, நீங்க பெண் பிள்ளைகளை பெற்ற அம்மாவாக இருந்தாலும் சரி, இல்ல ஆண் பிள்ளைகளை பெற்ற அம்மாவாக இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைங்க பத்திரம் மக்களே பத்திரம். இந்த கேஸோட ஃபுல் டீடைல்ஸ் என்னன்னா, அந்த குழந்தைங்களோட அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த இன்னொரு கல்யாணம் பண்ண அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காருங்களா, 2வது கணவர், அவர் வந்து இந்த பிள்ளைங்கள அவர் கூட வச்சுக்க விருப்பப்படல. சோ அந்த பிள்ளைங்கள அவங்களோட அம்மாவோட அம்மா அப்பா வீட்டுக்கு, அதாவது தாத்தா பாட்டி வீட்டுக்கு அந்த குழந்தைங்கள கொண்டு போய் விட்டுட்டாங்க. இதுல என்ன கொடுமையான விஷயம்னா, அந்த தாய் பாருங்களேன், பெத்த பிள்ளைகளை எப்படி ஒரு கணவருக்காக வேற ஒருத்தவங்க வீட்டுல, அதாவது அவங்க அம்மா அப்பாவே இருந்தா கூட விட்டுட்டு இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. என் பிள்ளை ஸ்கூலுக்கு போச்சுனாலே என்னால வந்து இந்த டைம்க்கு என்ன பண்றானோ, எப்படி தனியா அவன் பாத்ரூம் போவானோ, குழந்தை எப்படி சாப்பிடுதோ, குழந்தை எப்படி இருக்குதோன்னு சொல்லிட்டுன்னு எனக்குள்ள 1000 கேள்வி இருக்கும் அவன் வந்து ஈவினிங் வீட்டுக்கு வர வரைக்கும். ஆனா ஒரு பெத்த தாய் 2 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டு எப்படி ஒரு, எனக்கு தெரியல, ஒரு கல்யாண இதுக்காக இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. குழந்தைங்களை கூட்டு போயிட்டு அவங்க தாத்தா பாட்டி வீட்டுல விட்டுருக்காங்க. இதுல இன்னும் கொடூரம் என்னன்னா, அந்த குழந்தைங்களோட தாத்தாவே அந்த குழந்தைங்களை அபியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த தாத்தா சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைங்களோட சொந்தக்காரான 15 ஆண்கள் அந்த 2 குழந்தைங்களையும் வன்புணர்வு செய்திருக்காங்க. மக்களே, யோசிச்சு பாருங்க. 2ம் ஸ்கூலுக்கு போகுதுங்க. தினம் தினம் இந்த கொடுமை நடந்து அப்படியே அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகுதுங்க. எனக்கு தெரியல, ஒரு 6 வயசு ஒரு 8 வயசு குழந்தைங்க கிட்ட என்ன இருக்குதுன்னு இவனுங்க எல்லாம் அந்த குழந்தைங்க கிட்ட போறாங்கன்னே எனக்கு தெரியல. இது வந்து இது மட்டும் தானு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. என் ஃப்ரெண்டோட ஊர் வந்து கிராமம். அங்க தினம் நடக்குது. 3 வயசு குழந்தைங்கள இந்த மாதிரி எடுத்து சாவடிச்சு, அது வந்து கிராமம் இல்லைங்களா, குளத்துல போட்டுறாங்க, இல்ல குப்பையில போட்டுறாங்க. குழந்தைங்க காணோம்னு தேடும் போதுதான் அந்த குழந்தைங்க கிடைக்குது. இந்த மாதிரி விஷயம் வந்து நடக்குது. இத வந்து அந்த யாரு பண்ணாலும் அந்த கிராமத்துல தெரிய மாட்டுது. போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க தெரியாம. அதனால இவங்களுக்கு சரியான தண்டனையும் நம்மளால நம்ம நாட்டுல இவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியல. சொல்லுவாங்கல்ல, சட்டங்கள் கடுமையானால்தான் தவறுகள் குறையும்னு. இவங்கெல்லாம் வந்து அரேபியா அந்த மாதிரி நாட்டுல இருக்கணும் மக்களே. 3 வயசு குழந்தை மக்களே. அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த 6 வயசு 8 வயசு குழந்தைக்கு என்ன இருக்கும்? இவங்க கிட்ட என்ன சுகத்தை இவங்க கண்டுட்டாங்க? புரியல. இவங்களுக்குலாம் எப்படி கடவுள். இதுல என்னன்னா, அந்த தாத்தா, அந்த கிழமை அந்த குழந்தைங்க அபியூஸ் பண்ணி, சொந்த தாத்தா குழந்தைங்க, இவரெல்லாம் எப்படி ஒரு பெண் பிள்ளையை பெற்று வளர்த்து எனக்கு தெரியல. இவர் இந்த 15 பேர் அந்த குழந்தைங்க சீரழிச்சு, அந்த குழந்தைங்க தினம் தினம் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ஆசிரியர் அவங்கள பார்த்து, அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ சரியில்லைன்னு பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ண பிறகுதான் தெரிஞ்சிருக்கு இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கொடூரம் நடந்திருக்குன்னு. அதுல ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு. அதால அந்த வலிய தாங்க முடியாம மீதி இருக்கிறது அந்த ஒரே ஒரு குழந்தைதான். அந்த குழந்தை, என்ன கேட்டீங்கன்னா, வாழ்நாள் முழுக்க இந்த வலி வேதனையில இருந்து அது எப்படி வெளியில வரும்னே எனக்கு தெரியல. யோசிச்சு பாருங்க. பெரியவங்களா இருக்கிற நமக்கே இந்த மாதிரி ஏதாவது கொடூரம் நடந்தா நம்மளால அதுல இருந்து வெளியில வர முடியுமா? அந்த குழந்தை நாளுக்கு நாள் வளரும் போது, இன்னும் பெரியவளாகும் போது, நமக்கு சின்ன வயசுல இப்படி நடந்ததுன்னு யோசிச்சு யோசிச்சு வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படும். தயவு செஞ்சு இவங்களுக்கு இவ்வளவு தண்டனை கொடுங்க, இவங்களுக்காக இதை பண்ணுங்க கேட்கறத விட, உண்மையாவே இன்னைக்கு சூழ்நிலைக்கு நம்ம பிள்ளைகளை நாம தாங்க பாத்துக்கணும். யார நம்பியே விடையாதீங்க. தாத்தா, சித்தப்பா, மாமா, அண்ணன், யார நம்பியும், பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, யார நம்பியும் பிள்ளைங்களை விடாதீங்க. பிள்ளைங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பே நாம தான், பெற்றோராகிய நாம தான். இதுல இன்னொரு இன்சிடென்ட்டையும் நான் சொல்ல விரும்புறேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது, ஒரு 8th 7th படிக்கும் போது என் ஃப்ரெண்டுக்கு இந்த கொடுமை நடந்திருக்கு. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடே, அவங்க வீட்டுல போய் நாங்க விளையாடுவோம், அவங்க எங்க வீட்டுக்கு வந்து விளையாடுவாங்க. யார் அதை பண்ணான்னு கேட்டீங்கன்னா இன்னுமே ஷாக் ஆயிடுவீங்க.
அந்த குழந்தைங்கள பெத்த தகப்பன், அவங்களோட அப்பாவே அந்த குழந்தைங்கள, அவங்க அம்மா வேலைக்கு போவாங்க. அவங்க அப்பா ஒரு சமையல்காரு, கல்யாணத்துல சமைப்பாரு. அவங்க அம்மா வீட்டு வேலை செய்வாங்க. அந்த வேலைக்கு போற நேரத்துல இவருக்கு எப்பயாச்சும் தானே வேலை இருக்கும். அந்த நேரத்துல குழந்தைங்கள 2மே பெண் பிள்ளைகள். அதுல பெரிய பொண்ணுக்கு என்னோட வயது, சின்ன பொண்ணுக்கு என்னோட 2 வயது கம்மி. அபியூஸ் பண்ணியிருக்காரு. நைட்டு தூங்கும்போது தூக்கத்துல எழுந்து அவங்க அம்மா நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி தங்கச்சி கிட்ட தப்பா நடந்திருக்காரு. பெரியவ எழுந்து பார்த்துட்டு அப்பாவை அடிச்சு தள்ளி விட்டு, எதனாலன்னா குடி போதையில. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்பாக்களே, தயவு செஞ்சு குடிக்காதீங்க. பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களே, தயவு செஞ்சு குடிக்காதீங்க. குடிச்சிட்டு உங்க பிள்ளைங்க கிட்ட போகாதீங்க. அது எவ்வளவு கொடுமையானதுன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற நிலையும். அவங்க அம்மா மறுநாள் வந்த பிறகு சொல்லி, அவங்க அம்மா அதோட அவங்க அப்பா விட்டு வந்தவங்க தான். இப்ப அந்த 2 பெண் பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. எனக்கு இப்ப 32 வயது ஆகுது. அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு நடக்கும்போது, அந்த பிள்ளை 6வது 5வது தான் படிச்சது, 10 வயசுல. என்னோட 2 வயது கம்மி. ஆனா இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட கேட்டீங்கன்னா என்னால அதை மறக்கவே முடியாதுன்னு தான் அந்த பொண்ணு சொல்லுவா. அதேதான் சொல்றேன். நம்ம குழந்தைங்கள நாம தான் பாத்துக்கணும். இவங்க பாத்துப்பாங்கன்னு நம்பி வேலைக்கு நீங்க விட்டுட்டு போறீங்க. இல்ல அதாவது ரொம்ப ஹோப்பா நம்பிக்கையா இருக்கிறவங்க கிட்ட நீங்க விட்டுட்டு போங்க, நான் வேணாம்னு சொல்லல. ஆனா இவங்க பாத்துப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்தா கூட அவங்க கிட்ட உங்க குழந்தைங்கள தயவு செஞ்சு விட்டுட்டு போகாதீங்க. குழந்தைங்களை சீரழிச்சிருவாங்க. 10 மாதம் சுமந்து அந்த வலி வேதனையோட பெத்தெடுக்கிற தாய்க்கு தான் தெரியும். ஆனா அந்த தாய் எப்படி விட்டுட்டு போனான்னு எனக்கு தெரியல. இன்னொருத்தவங்க கிட்ட அவங்க பிள்ளைங்கள தயவு செஞ்சு, பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ பத்திரமா பாத்துக்கோங்க. இதுதான் இந்த வீடியோ. ஆனா நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அந்த அக்யூஸ்ட் 15 பேருக்கும் 20 வருஷம் சிறை தண்டனை கொடுத்து 3 லட்சம் அபராதமா என்னமோ கொடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு இது பண்ணியிருக்காங்க. எனக்கு கேட்டீங்கன்னா இதை விட கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. தூக்கமே இல்லை எனக்கு நிஜமாலே. நைட்ல தான் இதே ஓடிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு டெய்லி ஒரு இன்சிடென்ட் சொல்லிக்கிட்டே இருப்பா. இன்னைக்கு இந்த குழந்தை, இன்னைக்கு அந்த குழந்தை, ஒரு குழந்தை செத்துருச்சு, ஒரு குழந்தை பொழைச்சிருச்சு. அதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் தான். இருந்தாலும் எனக்கு பயமாவே தான் இருக்கும் என் பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு. என் பிள்ளைங்களை எங்க வீட்டுக்காரர்கிட்ட கூட்டு போய் விட்டுட்டு ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்ட பிறகு கூட கேட்டுட்டே இருப்பேன். கிளாஸ்க்கு எட்டுமே விட்டியா, ஸ்கூல் உள்ளே விட்டுமே விட்டியா, இல்ல வெளியிலேயே விட்டுட்டியா, நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அது அவர் மேல இல்ல, நம்பிக்கை இல்லாமலும் இல்ல. யாரையுமே நம்ப முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக அங்க செக்யூரிட்டி யாரையும் நம்ப முடியாது. ஏன்னா அவங்கள யாரோட நமக்கு, அவங்களோட குழந்தை இல்லை இல்லையா, அது நம்மளோட குழந்தை, நாம தான் பாத்துக்கணும். ஸோ பி சேஃப். குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. தேங்க்யூ.